சாப்பாடு ஒன்றா போகிற மாதிரியே இருக்குதுண்ணா. ஒன்றா போகிற மாதிரியே இருக்குது. அதில் ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். அது வேறு பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியல. அது வேறு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பண்ணுறதுக்கு கூட வழி கூட இல்லை. எதுவுமே குலைக்கவே முடியாது எங்களால். எதுவுமே இல்லை. எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சு. அது பழைய நிலைமைக்கு எப்போ வருமோ எப்போ கொள்ளுமோ அது வேறு எங்கள் கதி என்ன ஆகுமோ தெரியல. இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணியால செஞ்சால எங்களுக்கு ஒரு நல்ல வழி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். வராத அளவுக்கு நீங்கள் தடுக்கணும், பண்ணணும். நீங்கள் அந்த ஆயில் வராத அளவுக்கு நீங்கள் தடுக்கணும். ஆனா இப்படி வரக்கூடாது சார். ஆயில் இப்படி வரக்கூடாதுண்ணா. ஆயில் இப்படி வரக்கூடாதுண்ணா. ஆயில் இப்படி வரக்கூடாதுண்ணா. இவ்வளவு ரொம்ப அதிகமா வந்துருச்சு. ரொம்ப நீங்க தட்டி கேட்கணும். நீங்க கேட்கணும். வருஷம் இந்த காலத்துல மழை வந்தாலும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திறந்து விட்டுறாங்க. கொஞ்சம் திறந்து விட்டாங்க. இப்போ வந்து ஒரு டேம் அளவுக்கு திறந்து. இப்ப பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து 23 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு இந்த ஆயில். போய்கினே இருக்குனாக்கா கடல்ல இந்த நடுத்தர மக்கள் எல்லாம் தொழில் பண்ணும்போது சாப்பிட்ற மீனும் ஒன்றும் பண்ண முடியல. மறுபடியும் அது எடுத்துன்னு வந்து நம்ம வந்து ஏலம் விடும் போது அது விற்பனை ஆகாது. என்னும் போது மீன்காரங்க எங்க போய் வாழ்றது? சுத்தி கம்பெனிங்க இருக்காங்க. எந்த கம்பெனியும் வேலையே இல்ல. பொழைச்சின்னு போலான்னு பார்த்தா அதுவும் இல்ல. கடல் வாழ்வாதாரமும் இல்ல. சுத்தி கம்பெனி இருக்கு. கடல் வாழ்வாதாரமும் இல்ல. கம்பெனி வேலையே. அவங்கவுங்க என்னதான் பண்றது? சாப்பாட்டுக்கு வழியே இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு 2 நாளைக்கு ஃபுல்லா ஆயில் போவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மஞ்சள் தண்ணி வந்துடும். ஏறி திறந்து விடுவாங்க. அதுல வந்து மஞ்சள் தண்ணி சேரு சேலை எல்லாமே போயிடும். இலைக்கு எல்லாமே போயிடும். நான் வந்து 37 வருஷமா பாத்துன்னு இருக்கிறேன். இதான் நம்ம வீடு. அப்ப வந்து கடல் வந்து இங்க வரல. எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. நம்மளுக்கு எட்டா இருக்கும். இங்க இருந்து பார்த்தோம்னா ஆறு தெரியாது. ஆறு தெரியாம இருந்ததுனால நம்மளுக்கு அவ்வளவு தெரியாம இருந்தது. இயற்கை புயல மையமா வச்சு நம்ம கம்பெனி அந்த சிபிசி கம்பெனி இருக்கு, எம்ஆர்எல் கம்பெனி இருக்கு. இந்த ஆயில் வந்து இந்த புயல்ல வந்து மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. இந்த இதை வச்சு இதை ஒரு சாக்கா வச்சு அவங்க கம்பெனிக்காக இந்த ஆயை திறந்து விட்டு ரொம்ப பாதிப்பா. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பாதிப்பு இங்க சுற்றுச்சூழல் வந்தாங்கண்ணா. வந்துட்டு இங்க பாருங்க ஆயில் இந்த வராதுங்க நாங்களும் காட்டுறோம். அவங்க பார்த்துட்டு நடவடிக்கை சொல்லிட்டு போயிருக்காங்க. சம்மந்தப்பட்ட எதுவும் சொல்றாங்கன்னா பைப்பு வச்சிச்சு அப்படின்றாங்க. பைப்பு ஏற்க புயல்ல வந்து நான் மேல மின் கம்பத்தை வச்சுட்டா கூட எதனா சொல்லலாம். அடியில் அப்புறம் பைப் வச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்துறாங்கண்ணா. இதை மாத்தி எங்களை அப்படியே ரொம்ப மீன் பழம் வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க யாருமே. அந்த அளவுக்கு ரொம்ப இதுவரைக்கும் நம்ம இடத்துல எதுவும் கேன்சர் இந்த மாதிரி நோய் எதுவும் வந்தது இல்லைன்னா. ஆனா இப்போ வந்தோன்னா 3 பேர் கேன்சரால இறந்து போயிருக்காங்க. கேன்சரால இறந்து போயிருக்காங்க. கை கால் விளங்க மாட்டேங்குது. இதெல்லாம் இப்போ நடக்குது. இதெல்லாம் இந்த கம்பெனி வந்து இதெல்லாம் நடக்குது. எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. இந்த நடுவுல இந்த கம்பெனி காப்பீடு கம்பெனிக்காரங்க இது கூட பண்ணி எங்களை சாவடிக்கிறாங்கண்ணா. கரண்ட் இல்லாம அது இல்லாம சரி கரண்ட் இல்ல இயற்கை சீற்றத்தை வந்து எதுவும் நடக்க முடியாதுண்ணா. இவங்க அதை பயன்படுத்தி எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இது பண்றாங்கண்ணா. இது எதுவும் பண்ணவே முடியாதாண்ணா. இதை ஒரு தூங்க முடியல. அந்த மாதிரி எரிசல் தண்ணி எரிசல் சுத்தமா ஒரு தொழில் பண்ற ஒரு வாழ்வாதாரம் எவ்வளவு கம்மியாச்சுன்னா பியூர் ஆயில் வந்ததுன்னா முடியும். ஒண்ணுமே நிக்கவே முடியாது. இன்னைக்குதான் இல்ல நீயே நின்று பேச மாட்டேன். நீயே நின்று பேச மாட்டேன். இவ்வளவு நேரம் நிக்க மாட்டேன். இது ஒரு 2 நாள் முன்னாடி வந்திருந்தா அதிகமா இருந்து நேத்து வர இந்த நேரத்துல இருந்து இல்ல. இந்த நேரத்துல இருந்து இல்ல. எல்லாம் போய் ஹாஸ்பிடல்ல போய் மாஸ்க் வச்சிருந்தா வந்திருக்கல. மாஸ்க் எல்லாம் விக்கிறதுக்கு பாரு எவ்வளவு புள்ளைங்கள இருந்து பெரியவங்களே தாக்கிடுச்சு. அதுவும் சுத்தமா இது வந்து புள்ளைங்கள இருந்து பெரியவங்களும் நாங்களே எல்லாம் குழந்தைங்கள இருந்து எல்லாமே நாங்க பாதிக்கப்பட்டோம். இதுல அது நீங்க பாத்துட்டு ரொம்ப நன்றி. பாத்துட்டு மயிலாப்பூர் வரையும் போயிருக்கேன். பார்த்து
ராஜ்குமார் அண்ணா அண்ணா போட்டோ எடுங்க அண்ணா அண்ணா போட்டோ எடுங்க இனிமேல் நம்ம வரமாட்டோம் இது என்னதாசன் நம்ம ஜேம்ஸ் என்ன என்ன அக்கி போயிட்டாரு போடா டே பேசினாரு ஃபர்ஸ்ட் நாள் வீடியோ ரொம்ப திக்னஸா ஆயில் பியூர் ஆயில் எவ்வளோ இதுல இலைய மிதக்குதுங்க அதுக்கு மேல அகலமா முன்னாடி போங்க முன்னாடி போங்க 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 முன்னாடி போயிருங்க முன்னாடி முன்னாடி போங்க ஆமா பார்த்ததுல தெரியுது எவ்வளவு மோசம் கொஞ்சம் தெரிய பாருங்க கொஞ்சம் பின்னாடி வேணும் நீங்க தான் கொஞ்சம் முன்னாடி கால் முன்னாடி வச்சுக்கிறேன் கொஞ்சம் பின்னாடி நம்ம படகுகளும் வேஸ்டா போயிட்டு ஒரே காரணம் தான் அந்த கொளுத்தாத விட்டுருவோம் இல்லைன்னா எப்போ கொளுத்தி விட்டுருப்போம் எவ்வளவு தூரம் பற்றி ஏறிட்டேன் அந்த அளவுக்கு முடியலண்ணா வாழ முடியல என்ன பண்றது எங்களுக்கும் ஒன்றும் புரியல ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் உயிரை திருப்பி இன்னி கடலுக்கு போயிட்டு வரோம் கடலுக்கு போயிட்டு வரும்போது அதுலயே இதுல மண்ணு போட்டாக்கா நாங்க எங்க போய் தான் வாழ்றது அண்ணே கட்டமாட்ட சட்டண்ணே கொஞ்சம் பின்னாடி எங்க போய் வாழ்றது கொஞ்சம் பின்னாடி மைக்கதான் மைக் அவருக்கு மட்டும் தம்பி ரொம்ப கட்டி
போட்டெல்லாம் கேட்கலையா? வெறும் 2% அந்த ஆயில் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சுண்ணா. 2% இருக்கீங்க. அதிகமாக மயிலாப்பூர் வரையும் போயிருந்தேன் அந்த ஆயில். அவனா இருந்து நம்ம வந்து நமக்கு என்னன்னா நமக்கு இல்லைன்னா திரும்ப திரும்ப பேசும்போது இது பிரச்சனையாக கவனிக்கணும். ஏன்னா எந்த பிரச்சனையை கவனிச்சிருக்காங்க அதுக்கு பேரே கட்டுப்பாட்டு வாரியம் தான். கட்டுப்பாடோட யாராவது அது நீதி போட்டாங்க அவங்க நடத்துறாங்க. அன்றைக்கே சொன்னாங்க எனக்கு அழைச்சி எனக்கு இந்த அலைபேசி ஒரு 3-4 நாள் வேலை செய்யலை. என் வீட்டில் சுற்றி தண்ணி இறங்க முடியாது. என்னை காப்பாற்றுறதுக்கு பெரும் போராட்டம் ஆகிடுச்சு. இதனோட பெரிய பிரச்சனை சரியாயிடுச்சு. அண்ணா காசிமேடு தானே மெயின் மார்க்கெட். அண்ணா அண்ணா இங்கே பார்க்க அண்ணா காசிமேடு மெயின் மார்க்கெட் தான். அவங்க கிட்ட போயிட்டுண்ணா இந்த ஆயில் வந்ததால 800 மீன் வானான்னு சொல்லிடுறாங்கண்ணா. அதுக்கு காரணம் இந்த ஆயில்ண்ணா. 800 வந்து ஆயில் கலந்து ஆற்றுல கடல்லையும், அதனால இந்த மீனே வேணாம் எங்களுக்கு. மீன் போட மீன் வாங்குறது கூட ஆள் கிடையாதுண்ணா. நம்ம தொழில் பண்ணி பிடிக்கிறது கஷ்டப்பட்டு போய் வலை போட்டு புரியலண்ணா. அது விற்க கூட முடியலண்ணா. நான் நம்ம சாப்பிட்ற ஆயில் வாசம் தான் வருதுண்ணா. அதான் அவங்களும் நம்ம வாங்க மாட்டாங்கண்ணா. அதெல்லாம் ரொம்ப அவ்வளோ கொஞ்ச நேரம் கண்ணாடி வெளிச்சம் குறைஞ்சு போயினால நீங்க சொன்னீங்களா இந்த வாழையில வாரி போட்டு கேட்டீங்க பாருங்க. அப்ப நீங்க கூட பெட்டி வச்சுக்கோங்க பக்கெட் வச்சு வாரினாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆயில்னா ஒரு 10,000 தான் அப்போ இறங்கிச்சு சொன்னாங்க. இந்த ஒரு 2-3 நாளா கண்டு ஆயில் போயிட்டே தானே இருக்கு. 100 வந்துட்டே தானே இருக்கு. இந்த மாதிரி கார் மாதிரி ஆமாண்ணா. அதுதான் போயிட்டே இருந்து இது அதெல்லாம் இது வேஸ்ட் ஆயில். இது வந்து கழட்டி விட்டுருக்காங்க. இது வந்து எங்களோட ஒரு போட்டுக்கும் 2000 போட்டு கழுவுறோம்ண்ணா. எங்களோட ஒரு போட்டு கழுவுனா மட்டும்தான் எங்களோட ஒரு போட்டு போராடி தடுப்போம். என்ன மைக் நான் இருக்கேன். மாமா மாமா இந்த பக்கம் காட்டியா மாமா. இந்த பக்கம் என்ன படம் காத்து அலை காத்து கொஞ்சம் பார்த்துட்டு வண்டிக்கு முன்னாடி
ஒரே இடம் தான் மீதி நாங்கள்